வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு வருது மாஸ்டரேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு சினிமா அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நம்ம தனுஷ் தான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் லீடாக பவிஷ், அனிகா சுரேந்திரன், பிரியா பிரகாஷ் வாரியர், மேத்யூ தாமஸ் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, ட்ரெய்லர் ஓகேவாக இருக்குது. அண்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த செலக்ட் பண்ணியிருக்கிற கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தனுஷ் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அனிகா சுரேந்திரன் ஆகட்டும், இன்னும் மேத்யூ தாமஸ் வந்த வரைக்கும் அவங்க எல்லாருமே இந்த ஜென்சி லவ் ஸ்டோரிக்கு ஏற்ற ஆட்களாக கரெக்டாக பொறுக்கி போட்டு நடிக்க வச்சுருக்காரு. அது பக்காவாக சூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து தெரியுது. அண்ட் செகண்ட், ஜிவி பிரகாஷோட மியூசிக். மனுஷன் எப்படி இத்தனை படத்தை நடிச்சுக்கிட்டு சைமல்டேனியஸாக இத்தனை படங்களுக்கு மியூசிக் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த அளவுக்கு நல்ல டியூனும் கொடுக்குறாரு அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. அந்தளவுக்கு சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கோட அந்த பேஸ் பிஜிஎம் தான் இந்த ட்ரெய்லர்லேயே டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாரு. பட் சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மியூசிக். ராயன் பார்த்திங்கன்னா அவரோட 50th மூவி அவர் தான் டைரக்ஷன் பண்ண படம். தனுஷ் தான் டைரக்ஷன் பண்ணது. ஸோ ராயன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிட்டு அப்படின்னு கலெக்ஷன் வைஸ் வேணால் வச்சுக்கலாம். பட் படமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இல்லைனா அது மொக்கையான ஒரு படம் தான். அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நம்ம எடுத்த படம் 150 crores கலெக்ஷன் ஆகிடுச்சு, நம்ம இனிமேட்டு என்ன எடுத்தாலும் ஓடிடுன்ற நம்பிக்கையில் இந்த நிலவுக்கு என்மேல் அடி கோபம் படத்தை எடுத்திருக்காரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன காதலிக்க நேரமில்லை, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பிரேமலு, இதோட கலவையெல்லாம் அப்படி கரைச்சி ஊற்றின மாதிரி தான் இந்த நிலவுக்கு என்மேல் அடி கோபம் வந்து இருக்குது. ஸோ தெரியல, அவர் மைண்டில் போய் நீ ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்னு யாரோ வந்து நம்ப வச்சுருக்காங்க. அடுத்து இட்லி கடைன்னு இன்னொரு படத்தை வர வச்சுருக்காரு. ஸோ இந்த ஜென்சி லவ் ஸ்டோரி இவங்க டார்கெட் பண்ணியிருக்கிற ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே ஒரு குறைஞ்சபட்சம் வெற்றி பெறதுங்கிறதே கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நிறையா வந்துருச்சு. தனுஷ் என்ன புதுசாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. அவர் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ராயனை வச்சு சொல்கிறேன், புதுசாக என்ன பண்ணியிருக்க முடியுன்றதும் தெரியல. ஏன்னா அவருக்கு இருந்த அந்த ஸ்கிரிப்ட் இது வந்து பவர் பாண்டியோட முடிஞ்சிருச்சு போல இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழித்து அவர் எடுத்த ராயனே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அதில் ஒன்றும் ஸ்கிரிப்ட்டுக்கு அவர் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இந்த நிலவுக்கு என்மேல் கோபத்துக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் தான் இந்த படத்தையே வந்து எடுத்துருக்காரு. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ட்ரெய்லர் ஓகேவாக இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிராகன் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கௌதம் வாசுதேவ், மிஷ்கின், கேஎஸ் ரவிக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. லியோன் ஜேம்ஸோட மியூசிக்கில் ஓமை கடவுளை படத்தை டைரக்ஷன் பண்ண அஸ்வத் மாரிமுத்து தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரெய்லர் பார்க்கும் போதே வந்து தெரியுது படத்தில் நிறையா காமெடிஸ் ஒர்க் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. எப்படி லவ் டுடே பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சிச்சு, ஏதோ இருக்குடா இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி. இந்த டிராகன் படமும் பார்க்கும்போது 100% ஒரு ஸ்பார்க் தெரியலனாலும் ஒரு லைட்டான ஒரு ஸ்பார்க் தெரியுது. ஓகே, இதுலேயும் ஏதோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. ஃபஸ்ட்டு ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் அப்படியே பிரதீப் ரங்கநாதன் இன்ட்ரொடக்ஷன், அவரோட கொஞ்சம் லவ் போர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கௌதம் வாசுதேவன், மிஷ்கின், விஜய் சித்து அவங்க என்ட்ரிஸ் அப்படின்னு வந்து ஆரம்பித்து கடைசியில் அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக அப்படியே அவர் லைஃப் ஏதோ சீரியஸான இடத்துக்கு போகிற மாதிரி போய் அப்படியே சூப்பராக இந்த ட்ரெய்லர் முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். கதையும் வந்து இதாக தான் இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. வழக்கம் போல் காலேஜ் ஹீரோவாக படிக்காமல் பொண்ணுங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு ஏகப்பட்ட அரியர் வச்சுட்டு காலேஜை முடித்து வெளியே போகக்கூடிய ஹீரோ லைஃப்லேயும் வந்து ஒரு வேலை நிலையாக கிடைக்காம அதை ஏமாற்றிக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஸோ லவ்லேயும் வந்து அவரோட சரியான ட்ராக் இல்லாமல் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஸோ கடைசியில் என்ன முடிவுகள் எடுத்தார், அது எப்படி அவரோட லைஃப் முடிஞ்சு அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் இந்த டிராகன் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மியூசிக்கும் வந்து லியோன் ஜேம்ஸ் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு. இந்த டிராகன் கண்டிப்பாக ஃபயர் விடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் இருக்குது. படம் ரிலீஸ் ஆகட்டும். இப்போ ரிவ்யூ பண்ண இந்த டீசர் ட்ரெய்லரோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரியாக்ஷன்லையோ இல்லை இதே மாதிரி ஒரு அப்டேட்லையோ உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மாஸ்டரேஷன்ஸ்.